ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம காஜல், ஐலைனர், மஸ்காரா இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நீங்கள் மட்டும் எப்படி அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் கண்ணு மட்டும் ஃபோட்டோஷூட்டில் எப்படி இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. யாரோட கண்ணாக இருந்தாலும் அவங்கவுங்க ஷேப்பாக அழகாக கொண்டு வந்தாலே அழகாக தாங்க இருக்கும். அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஹாய், இன்றைக்கி நம்ம காஜல், ஐலைனர், மஸ்காரா இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது சுர்மா அப்படின்ற ஒரு பிராண்டு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்க டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சின்ன பேக் வாங்கினாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயர் பக்கம் இது வரும். இது வந்து கண்ணில் இருக்க டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்ணுக்கு கூலிங்காகவும் இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலர் வேர்க்கு யூஸ் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்ணில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே காஜல் அப்ளை பண்ணுங்கள். அதாவது இது ஸ்டிக் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து லைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தெரியுதுங்களா? நான் வந்து கீழே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நான் என்னோடய ஷேப் வந்து ஆல்மண்ட் ஷேப். யூனிவர்சல் ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஷேப்பு. இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஷேப்பையும் கொடுக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கண்ணில் வாட்டர் லைன்லேயும் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் மேலேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ளை பண்ணுறேன். அது வந்து என்னோடய ஷேப்பை அப்படியே காமிச்சு கொடுக்கும். நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஷேப்பும் நான் கொடுக்கல என்னோட கண்ணுக்கு. உங்கள் ஷேப் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஐயோட ஷேப் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தெரியுதுங்களா? ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்படி நான் மஸ்காரா அப்ளை பண்ணுறது அப்படின்றது காமிக்கிறேன். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே கொண்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் நான் அப்ளை பண்ணுறேன் இல்லைங்களா, மேலேருந்து கீழே வரைக்கும். இப்போ வந்து லென்த்தை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். லென்த்தை மேலேருந்து கீழே நோக்கி அப்ளை பண்ணும்போது லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நல்ல ஒரு வேல்யூம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணணுன்னா கீழேருந்து நீங்கள் மேல் நோக்கி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு கர்வ் கொடுங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு கர்வ் கொடுக்க முடியலனாலும் நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அதிலே ஒரு கர்வ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தெரியுதுங்களா ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? நான் எக்ஸ்ட்ரா என்னோடய கண்ணில் எந்த ஒரு ஷேப்பும் நான் கொடுக்கல. ஃபினிஷிங் எப்படி தான் இருக்கும் தெரியுதுங்களா? ஓகே, எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஆல்மண்ட் ஷேப், யூனிவர்சல் ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸ்ட்ரா இதில் நம்ம எந்த ஒரு லைன்ஸும் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம கண் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அதிலேருந்து கொடுக்கணும். முடிஞ்சால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆல்மண்ட் ஷேப்லேயும் நீங்கள் வந்து ஐலைனர் ட்ராப் பண்ணலாம். பட் ரொம்பவே மெலிஸாக வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைன் பண்ணணும். இல்லாட்டி ஷேப் வந்து மாறிடும். கண் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். கண் வந்து மேல் நோக்கி இருக்கா, அப்பர் ஐன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து கீழ் நோக்கி டவுன்வோர்டில் இருக்கும், பெரிய கண்ணாக இருக்கும், சின்ன கண்ணாக இருக்கும். ஸோ கண் என்ன ஷேப்பில் இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரது தான் நம்மளுடைய மேக்கப். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பயோமேஜிக் பியூட்டி பார்லரை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.